புதுச்சேரி அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இரு வெவ்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். ஒரு சிறப்பு பார்வை. முதலாவதாக புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடனத்துறை கட்டிடத்தின் 2ஆம் தளத்தினை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டது. இதற்கான ஒப்பந்த பணி ஆணை ரூபாய் 46.95 லட்சத்திற்கு திரு ஹயக்ரீவ வராதன் புதுச்சேரி ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை இன்று பிப்ரவரி 25, 2026 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் திரு எஸ் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூடத்தில் 2ஆம் பணியான பூமி பூஜை நடைபெற்றது. இது குறித்து ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறை கட்டிடத்தின் 2ஆம் தளத்தினை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டது. இதற்கான ஒப்பந்த பணி ஆணை ரூபாய் 53.29 லட்சத்திற்கு திரு கே ரமேஷ் புதுச்சேரி ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை இன்று பிப்ரவரி 25, 2026 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், கிராம பிரமுகர்கள் மற்றும் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர்கள், அலுவலக ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.
உள்ள மக்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே நன்றி சொல்லணும். ஏன்னாக்கா இன்னைக்கு இது போல ஒரு பெரிய இடம் எடுத்து அதில் வந்து ஒரு கலையை வந்து வளர்க்குறதுக்கு நம்முடைய பாரதியார் பல்கலைக்கூடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 வருஷம் ஆகுது. 35 வருஷமாக நம்முடைய பாரதியார் பல்கலைக்கூடம் வந்து இங்கே இயங்கி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி பார்த்தீங்கன்னா கூரை கொட்டாயெல்லாம் ஓட்டில் ஒழுகின்னு இப்படி தான் நம்ம வந்து கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வந்து கிளாஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயமாக இருந்தது. இப்போ நம்முடைய ஐயா ரங்கசாமி தலைமையில் ஆளக்கூடிய அரசு இன்னைக்கு வந்து ஏன்னா ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், அதேமாரி கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பாரதியார் பல்கலைக்கூடம் வந்து சிறப்பாக வளர ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து நம்ம வந்தா பிறகு பார்த்து இதெல்லாம் நம்ம வந்தா பிறகு எல்லாம் செஞ்சிருக்கோம். இது வந்து ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு. இது வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து தாகூர் காம்ப்ளெக்ஸ் வந்து பல ஆண்டாக வந்து ஒரு கோர்ட்டில் இருந்தது. அதை போய் சரி பண்ணி அதுவும் வந்து இன்னும் வந்து ஒரு 6 மாதங்களும் கட்டி முடிச்சிடும். 6 மாதம் வந்து நம்ம கட்டி முடிச்சிடும். இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. தயவு செஞ்சு சொல்லிட்டேன், எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியரும் ஆசிரியர் பெருமக்களும் இது ஒற்றுமையாக இருங்க. நம்ம பாரதியார் பல்கலைக்கூடத்தை வளர்ச்சி அடைறதுக்கு என்னால் முடிஞ்ச கட்டாயம் செய்யும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது ஏன்னா ஒரு 30 வருஷமாக நீங்கள் இங்கே உழைச்சிட்டு இருக்கிறீங்க. பல பிள்ளைகளை வந்து உருவாக்கி கொடுத்துன்னு இருக்கிறீங்க. பல பிள்ளைங்க வந்து வேலை வாய்ப்பு இங்கே சில பிள்ளைங்க வேலை வாய்ப்பு பெற்று இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன், கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கிறேன், ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம நல்லதெல்லாம் நம்ம வந்து அந்த அந்த கலையை கற்றுக்கூடிய பிள்ளைங்க இருக்குது. அதனால தான் அவர்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் கடுமையாக சொல்ல வேண்டியது இருந்தது. இல்லை இல்லை யாரோ ஒரு செக் பண்ணி இது நாம் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு வளர்ச்சி எதுவுமே நம்ம செய்யும்போது இருக்குது. அன்றைக்கி வந்து சிஎம் வரும்போது